டு இடியம் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட பேசிக்ஸ் ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ். இன்னைக்கு டே 5 யூனிட் 8 ஐசிடி பார்க்க போகிறோம். யாரெல்லாம் சேனலுக்கு புதுசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 4 நாள் யூனிட் 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லா டாபிக்ஸோட பேசிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். கொஞ்சம் எம்சிக்யூ பிஒய்க்யூ சால்வ் பண்ணோன்னா பேப்பர் 1ல் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? நிறைய பேர் பேப்பர் 2 கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பேப்பர் 1 பார்க்கறது இல்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1ல் நம்ம எடுக்கிற ஸ்கோர் நம்மளோட ஓவரால் ஸ்கோர் ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். ஓகேவா? ஸோ பேப்பர் 1க்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேப்பர் 1ம் படிங்க, பேப்பர் 2ம் படிங்க. ரெண்டுமே சேர்ந்தாதான் நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் சேனலுக்கு புதுசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஜிசி நெட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பேசிக்ஸ் முடிச்ச உடனே என்ன மேம் பண்ணுறதுன்னா, கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கிற அந்த புக்கை வச்சு இனிமேப்படி கொஞ்சம் எம்சிக்யூஸ்லாம் சால்வ் பண்ணுங்க. இன்னும் எதனா டாபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அண்ட் அட்வான்ஸ் டாபிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இல்லை மேம் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு கிளாஸ் ஒரு 15 டேஸ் லைவாக தேவைப்படுதுன்னா தாராளமாக எங்கள் இடியம் அகாடமி 15 டேஸ் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் வர ஜூன் 2 பண்ண போகிறோம். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி. ஓகேவா? அதை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோ முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போமா? யூனிட் 8 ஐசிடி. இதில் என்னெல்லாம் படிக்கணும்? நிறைய பேர் வெறும் புக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போயிட்டு கண்டிப்பாக இல்லைங்க. ஐசிடியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஐசிடியை பொறுத்த வரைக்கும். இப்போ நடக்கிற டெக்னாலஜி, இப்போ 5G எப்படி யூஸ் ஆகுது, ஓகேவா? எல்லாமே ஐசிடியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக இருந்தாலும் எதுலலாம் நம்ம போர்ஷன் எதில் இருக்குன்னா சிலபஸில் கம்ப்யூட்டர், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இப்போயும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் படிச்சுக்கோங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், அப்புறம் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், அப்புறம் சிபியு, அப்புறம் மெமரினா என்ன, அப்புறம் அந்த மெமரியோட ஐரார்கி என்ன, டேட்டா ஐரார்கி ஒன்று இருக்குது, டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது அதை நான் சொல்கிறேன். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் என்னன்னு படிச்சுக்கோங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த நெட்வொர்க்கிங் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நெட் எப்படி எவால்வ் ஆச்சு, இப்போ இருக்கிற இன்டர்நெட், இப்போ எவ்வளோ நெட்வொர்க் ஸ்பீட் எல்லாமே கேட்பாங்க. ஓகே, நெட்வொர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இமெயில்லாம் என்ன, அடுத்தது எம்எஸ் ஆஃபீஸ் இப்போ நிறைய கேட்குறாங்க, வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட். ஓகேவா? இல்லை இன்னும் அட்வான்ஸ்டாக எதனா வந்தால் அதையும் கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் மால்வேர் அட்டாக்ஸ், சைபர் அட்டாக்ஸ் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ், இந்தியாவில் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. கடைசியாக நமக்கு இதில் நம்பர் சிஸ்டமோட கன்வர்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் நம்ம கண்டிப்பாக ஒன்று வந்துடும். மால்வேர் அட்டாக் அதே மாதிரி ஒன்று கேட்குறாங்க. ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ், இங்கே இருக்கிற எல்லா டாபிக்லேருந்தும் எல்லா ஷிப்ஸுக்குமே எதனா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் வரும்னு சொல்ல முடியாது, பட் வரும். நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் வருதுன்னா மாற்றி மாற்றி வரும். ஓகேவா? ஸோ இந்த இந்த டாபிக்ஸ்லலாம் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? முதல்ல ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ இதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எதனா ஒரு ஷிஃப்ட்டில் ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1940 to 1956 வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. இது ஸ்லோவாக இருக்கும், எக்ஸ்பென்சிவ், இது ஹை பவர் கன்சம்ஷன் இருந்துச்சு. செகண்ட் ஜென்ரேஷன் எப்போ? 1956 to 1963 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மாலாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஃபாஸ்டர், மோர் ரிலையபிள், நம்புற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷன் 1964 to 1971 வருது. ஐசி யூஸ் பண்ணுறாங்க, இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது கொஞ்சம் ஸ்மாலர், மல்டி டாஸ்க் பண்ணுது அது. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஜென்ரேஷன் 1971 to ப்ரெசென்ட் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஓகேவா? ஹை ஸ்பீடு இருக்குது, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் இப்போ இருக்கிறதும் சரி, பின்னாடி இருக்கிறதும் சரி, கொஞ்சம் அப்படியே ஃபிஃப்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏஐயோட யூசேஜ் நிறைய வருது இல்லையா? அது அப்புறம் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், ரொபாட்டிக்ஸ் நிறைய வருது, மிஷின் லேர்னிங்லாம் வருது இப்போது. ஸோ இது 5Gன்னு சொல்கிறோம். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அதுதான். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை அனலாக் கம்ப்யூட்டர் சொல்லுவோம், டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இந்த அனலாக் கம்ப்யூட்டர்னால எப்படி இருக்கும்? இப்போ டெம்பரேச்சர் ஸ்பீடுங்கிறதுலாம் ரைஸ் ஆகுது, ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? அதை ஒரு கிராஃபில் காட்டுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் அனலாக். ஈவன் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாக்ஸ்லாம் கூட என்ன ஆகுது, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் மூவ்மெண்ட் இருக்கிற இடம் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது, டிஜிட்டல் லேப்டாப், டெஸ்க்டாப்ல டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்.
ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் ரெண்டுமே இருக்கிறது. சூப்பர் கம்ப்யூட்டர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்குலாம் சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருங்கிறது இன்னும் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் ஆக்சுவலாக. இது இப்போ ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டமில் மெயின் ஃப்ரேம் அதில் நிறைய ஜாப் பண்ண முடியும் ஒரே நேரத்தில். அது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர் ரொம்ப வெரி ஃபாஸ்ட், யூஸ்டு ஃபார் ரிசர்ச், வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸ்பேஸ் ரிசர்ச்சில் சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஒரு பிக் கம்பெனிஸ், பேங்க்ஸ், நிறைய டேட்டாஸ் இருக்கிற இடத்துலலாம் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மினி கம்ப்யூட்டருங்கிறது மிட் சைஸ், சின்னதாக இருக்குது, யூஸ்டு பை ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ். அடுத்தது மைக்ரோ கம்ப்யூட்டருங்கிறது நம்ம வச்சுருக்க அந்த பிசி, டெஸ்க்டாப், லேப்டாப் எல்லாம் மைக்ரோ கம்ப்யூட்டரில் சேர்றது. ஓகேவா? அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது இதில் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ்னாலே நம்ம ஏதோ ஒரு டேட்டா உள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுக்குறோம் இல்லையா? அதுக்கு யூஸ் பண்ணுற டிவைசஸில் நம்ம இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு எதெல்லாம் நம்ம கீபோர்ட் மூலியமாக நம்ம டைப் அடித்து ஒரு கம்ப்யூட்டர் போகுது இல்லையா? அது மவுஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். ஸ்கேனர் எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணோன்னா ஃபோட்டோ வைக்கிறோம், கம்ப்யூட்டரில் வருது இல்லையா? ஸ்கேனர், மைக்ரோஃபோன், ஜாய்ஸ்டிக், இந்த வெப் கேமரா, பார்கோட் ரீடர், இது எல்லாமே இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ் என்ன பண்ணுது? அந்த ரிசல்ட்ஸை காட்டுது. ஓகேவா? மானிட்டர் என்ன பண்ணுது? நமக்கு ரிசல்ட்டை காட்டுது. சிஆர்டி, கேத்தோட் ரே டியூப், எல்சிடி, எல்இடி, ஏதோ ஒரு மானிட்டர். பிரிண்டர் அதே மாதிரி இங்க்ஜெட் லேசர்னு இருக்கு, அந்த மாதிரி பிரிண்டர். ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், பிளாட்டர், இது எல்லாமே என்ன பண்ணுது? நம்ம டேட்டாவை நமக்கு காட்டுது. இது ரிசல்ட்டை காட்டுது, அவ்வளோதான். அதெல்லாம் அவுட்புட். அடுத்தது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர் தான். நம்ம தொட்டு பார்க்குறோம், டான்ஜிபிள்னு கூட சொல்லுவாங்க. தொட்டு பார்க்குறது எல்லாமே ஹார்ட்வேரில் சேரும். சிபியு, கீபோர்ட், ரேம், அது எல்லாமே தொட்டு பார்க்க முடியும். கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும் ரேம், அவ்வளோதான். சாஃப்ட்வேருங்கிறது ஒரு ப்ரோக்ராம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கம்ப்யூட்டர் இப்போ அடிஷன் பண்ணுனா அதுக்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதை கரெக்டாக பண்ணுறது சாஃப்ட்வேர். அது டு ரன் த ஹார்ட்வேர். ஓகேவா? ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர். அடுத்து இந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே நமக்கு சில டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னன்னா, அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் அந்த கம்ப்யூட்டர் இப்போ ஆன் பண்ணோன்னா உடனே ஒரு ஆன் ஆகுது, அதெல்லாம் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? அதுக்கு யூஸ் ஆகிறதெல்லாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் நம்ம சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ், லினக்ஸ், இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிவைஸ் டிரைவர்ஸ் இது என்ன பண்ணுன்னா, ஹார்ட்வேர் டிவைஸோட கனெக்ட் பண்ண நமக்கு உதவுறது தான் டிவைஸ் டிரைவர்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரிண்டர் டிரைவர், சவுண்ட் கார்ட் டிரைவர்லாம். அது இப்போ பிரிண்டருங்கிறது இன்னொரு இல்லையா? அதோட இது கனெக்ட் ஆக உதவுது. ஹார்ட்வேரோட நம்மளை கனெக்ட் பண்ண உதவுறது டிவைஸ் டிரைவர், வேற ஒன்றுமே இல்லை. இது ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தட் ஹெல்ப் த கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் வித் ஹார்ட்வேர் டிவைசஸ். ஓகேவா? இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு அப்புறம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறோம். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்? ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு நமக்கு உதவுது. இப்போ எம்எஸ் ஆஃபீஸுங்கிறது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஒரு டாக்குமெண்ட் பண்ணவோ, ப்ரெசன்டேஷன் பண்ணவோ, எம்எஸ் வேர்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ டேலி யூஸ் பண்ணுறோம், எதுக்கு? அக்கௌண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இன்னொன்று யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் ஒன்று சொல்கிறோம். இது என்ன பண்ணும்? இப்போ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா? இது ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் அண்ட் ப்ரொடெக்டிங் த கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் நம்ம இதில் இருக்கும் இல்லையா? ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அது என்ன பண்ணுது? ஃபைலை ஸ்டோர் பண்ணுது, ஆர்கனைஸ் பண்ண நமக்கு உதவுது. இது எல்லாமே நமக்கு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், நம்ம யூஸ் பண்ண உதவுது நமக்கு. அடுத்தது ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேருங்கிறோம். ஹெல்ப்ஸ் யூ ரைட் அண்ட் டிரான்ஸ்லேட் கோட் ஸோ த கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். இந்த கம்பைலர், இன்டர்பிரிட்டர், இதெல்லாம் என்ன பண்ணும்? இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் டைப் படித்தோன்னு என்ன பண்ணும்? கம்ப்யூட்டர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? கம்ப்யூட்டருக்கு எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உதவ வைக்கிறது தான் இது. நமக்கு இதுலேயே ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ் அந்த மாதிரி படிச்சிருக்கோம். ஓகேவா? சில லோ லெவல் லாங்குவேஜஸ் ஈஸியாக இருக்கும், நமக்கும் புரியும். பட் ஹை லெவல் லாங்குவேஜஸ் நமக்கு புரியாது, மிஷினுக்கு மட்டும்தான் புரியும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ டிரான்ஸ்லேட்ஸ் த ஹோல் ப்ரோக்ராம் ஃப்ரம் சோர்ஸ் கோட், மெயின் ப்ரோக்ராம் அதான் சோர்ஸ் கோட் டு மிஷின் கோடுக்கு மாற்றுது. அட் ஒன்ஸ் பிஃபோர் ரன்னிங் எல்லாத்தையும் மாற்றுறது கம்பைலர். C++ கம்பைலர்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணுன்னா, லைன் பை லைன் அதை சேஞ்ச் பண்ணும். டிரான்ஸ்லேட்ஸ் அண்ட் ரன்ஸ் த ப்ரோக்ராம் லைன் பை லைன். ஸோ பைத்தான் இன்டர்பிரிட்டர், அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் இன்டர்பிரிட்டர் அது ஹெல்ப் பண்ணுது. மிஷின் நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது சிபியூன்னு சொல்லுவோம். இது பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் சொல்லுவோம். ஏன்னா இது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு சிபியூ நமக்கு தேவை. நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவை. இப்போ ஒரு மேக்ஸம் கொடுக்குறோமா, அதை ப்ராப்பராக டைரக்ட் பண்ணும். ஒன்று கண்ட்ரோல் பண்ண கொடுக்குறோன்னா பண்ணும். இல்லை மெமரி, அதே மாதிரி அதில் நம்ம பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் மெமரின்னு இருக்கும், ஸ்டோர் ஆகும் போயிட்டு.
ஓகே. இதுல இருக்கிறது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் என்ன பண்ணும்? நம்மளோட கால்குலேஷன் பார்ட் எல்லாம் பார்த்துக்குது. ஓகே. லாஜிக் ஆப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்குது. கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது? டைரக்ட்ஸ் அண்ட் ஆப்பரேட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் பார்த்துக்குது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த டேட்டா மூவ் பண்ணுறது பிட்வீன் மெமரி அண்ட் டிவைசஸ் அதை பார்த்துக்குது. அடுத்தது ரெஜிஸ்டர்ஸ் என்ன பண்ணுது? இது உள்ளுக்குள் போய் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் நமக்கு தேவைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதான் ரெஜிஸ்டர்ஸ் என்ன பண்ணும்? அப்போதைக்கு போய் ஸ்டோர் பண்ணுது. வெரி ஃபாஸ்ட் மெமரியாக இருக்கும். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி ப்ரொசீட் பண்ணுது. டெம்பரலி ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் குயிக் யூஸ், அது ரெஜிஸ்டர்ஸ். அடுத்தது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி நம்ம சொல்லுவோம். ஓகே. ஒரு டெர்ஷரி மெமரின்னு கூட ஒன்று இருக்கு. இப்போ ப்ரைமரி மெமரி என்ன பண்ணும்? இது வந்து மெயின் மெமரி எதுனா ப்ரைமரி மெமரி தான். இது என்ன பண்ணும்? டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்குது தட் த சிபியூ யூசஸ் வைல் ஒர்க்கிங். இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மெமரியை அது ஸ்டோர் பண்ணிக்கும். இதில் நமக்கு ரேம் ரோம்னு சொல்லுவோம். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது டெம்பரரியாக இருக்கும். வொலட்டைல் ஃபாஸ்ட். வொலட்டைல்னா ஒன்றுமே இல்லை, பவர் ஆஃப் ஆனோன்னா அந்த டேட்டா நமக்கு போயிடும். அதை தான் வொலட்டைல்னு சொல்லுவோம். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. இது பர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர்ஸ் ஃபர்ம்வேர். ஃபர்ம்வேர்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா நம்ம பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் சொல்லுவோம். அது உடனே அதை ஆன் பண்ண உதவுது இல்லையா, மற்றதெல்லாம் இது பண்ணி நம்ம ஒரு சிஸ்டத்தை ஆன் பண்ணதில் அதெல்லாம் ரோமோட வேலை பார்த்துக்கும். ஓகே. பிஐஓஎஸோட வேலை. இதுதான் நாங்கள் சொல்கிறது. அடுத்தது செகண்டரி மெமரி நம்ம சொல்கிறோம். இது லாங் டேர்ம் டேட்டா ஸ்டோரேஜுக்கு உதவுது. ஈவன் when the computer is turned off. ஓகேவா? ஹார்ட் டிரைவ், உள்ளுக்குள்ளே இருக்க ஹார்ட் டிரைவ், எஸ்எஸ்டி, சிடி, டிவிடி, பென் டிரைவ், இது எல்லாமே நம்ம செகண்டரியாக ஸ்டோர் பண்ண அந்த டேட்டாவை இன்னும் கொஞ்சம் லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கு நமக்கு உதவுறது இதுதான் செகண்டரி மெமரி. இது நான் வொலட்டைலாக இருக்கும். பவர் போனாலும் இருக்கும். லாங் டேர்மாக நம்மளால ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது மெமரி ஹைரார்கி. நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரி இன் எ கம்ப்யூட்டர் இஸ் ஆர்கனைஸ்ட் இன் லெவல்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பீட் அண்ட் காஸ்ட். அதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அதோட ஸ்பீடில் நம்ம ஹைரார்கி செட் பண்ணுவோம். அதுலேயே காஸ்ட். ஓகேவா? இப்போ ரெஜிஸ்டர்ஸ் தான் அதில் ஆர்டர் ஃப்ரம் ஃபாஸ்டஸ்ட். எப்பயுமே ஒன்று ஃபாஸ்ட்டாக இருந்தால் அது கண்டிப்பாக மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸ்லோவஸ்ட்டாக இருந்தால் அது கொஞ்சம் கம்மி விலையாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ரெஜிஸ்டர்ஸ் எப்படி இருக்கும்? மேலே இருக்கும். ஹைரார்கியே இப்படி இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் ஹைரார்கி இருக்குன்னா, இப்போ மேலே இங்கே இருக்கிறது ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இப்போ ரெஜிஸ்டர்ஸ் எப்படி இருக்கும்? வெரி ஸ்மால். ஆக்சுவலாக அது ஸ்மாலாக தான் இருக்கும். பட் ஃபாஸ்டஸ்ட் மெமரி இன்சைட் த சிபியூ எதுனா ரெஜிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஹைரார்கியில் எது இருக்குது? ரெஜிஸ்டர்ஸ் தான் இருக்கும். அடுத்தது கேஷ் மெமரி இருக்கும். இங்கே இருக்கிறது கேஷ் மெமரி. கேஷ் மெமரி ஸ்மாலாக இருக்கும். இதுவும் ஃபாஸ்ட் மெமரி. நியர் த சிபியூ. எதெல்லாம் அந்த சிபியூ பக்கத்தில் இருக்கோ உண்மையாகவே அது நல்ல டேட்டா ஸ்டோரேஜ் ஜாஸ்தி இருக்கும். அதில் ஸ்பீட் ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா? ஸோ நியர் த சிபியூ இருக்கும். டு ஸ்டோர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு டேட்டாவை கேஷ் மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அடுத்தது கீழே இருக்கிறது ரேம்னு நம்ம சொல்கிறோம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது ப்ரைமரி மெமரியாக இருக்கும். மெயின் மெமரி யூஸ்டு டு ரன் ப்ரோக்ராம்ஸ் ரேம் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஹார்ட் டிஸ்க் வந்துடும். இப்போ லார்ஜராக இருக்கும். ஸ்லோவர் ஸ்டோரேஜ் ஃபார் ஃபைல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். லார்ஜர் ஹார்ட் டிரைவ் நிறைய ஸ்டோர் பண்ண முடியும் எல்லாமே. ஹார்ட் டிஸ்க் நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான். அடுத்தது ஆப்டிக்கல் டிஸ்க் அண்ட் டேப். இதெல்லாம் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸ்லோவஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்லோவாக இருக்கும். ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் பேக்கப் பர்பஸஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிடிடி, டிவிடி எல்லாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் தான் மேலே இருக்கும். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அதே மாதிரி ரெஜிஸ்டர்ஸ் தான். ஓகேவா? இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அடுத்தது டேட்டா ஹைரார்கி நம்ம சொல்கிறது எப்படின்னா, எப்படி அந்த டேட்டா ஸ்டோர் ஆகும்? பிட்டு, பைட்டு, ஃபீல்டு, ரெக்கார்ட், ஃபைல், டேட்டாபேஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். டேட்டா எப்படி ஆர்கனைஸ் ஆகும்னா, ஸ்மாலஸ்ட்லேருந்து லாங்கஸ்ட். இப்போ ஒரு பிட்டு நம்ம சொல்கிறோன்னா 0 ஆர் 1 தான் நம்ம ஒரு பிட்டுன்னு சொல்லுவோம். பைட்டுன்னு எதை சொல்லுவோம்? 8 பிட்டு சேர்ந்துச்சுன்னா ஒரு பைட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 4 பிட்டு சேர்ந்தா நிபிள்னு ஒன்று சொல்லுவோம். ஓகேவா? இது கொஞ்சம் பைட்டுன்னு சொல்லுவோம். அது இதில் வராது. பட் ஹைரார்கி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஃபீல்டுங்கிறது என்ன? ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ நேமு, ஏஜ்ன்னு வர்றதை நம்ம ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ரெக்கார்டுன்னு என்ன சொல்லுவோம்? இந்த ஃபீல்டெல்லாம் சேருது இல்லையா, குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸை நம்ம ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஃபீல்டுங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்.
அந்த ஃபீல்டெல்லாம் சேர்ந்தா ரெக்கார்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபைலு, அந்த ரெக்கார்டெல்லாம் ஒன்றா சேர்ந்தா நமக்கு ஃபைல் கிடைக்கும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ், எல்லா ஃபைல்ஸும் ஒன்றா சேர்த்தா டேட்டாபேஸை நம்ம சொல்கிறோம். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பிட்டில் ஸ்டார்ட் ஆகுது. பிட்டு, பைட்டு, ஃபீல்டு, ரெக்கார்டு, ஃபைலு, டேட்டாபேஸ். இது அடிக்கடி கேட்குறாங்க. இது ஹைரார்கி. ஓகேவா? அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தட் மேனேஜஸ் ஆல் த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஆன் யோர் கம்ப்யூட்டர். இந்த ஓஎஸ் தான் என்ன பண்ணுது, நம்ம ஈவன் ஃபோனுக்கு அடிக்கடி சொல்லுவோம்ல, என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஓஎஸ் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் பார்த்துக்குது. என்னெல்லாம் பார்த்துக்குது, கண்ட்ரோல்ஸ் ஹார்ட்வேர் லைக் சிபியூ, மெமரி, டிவைசஸ் பார்த்துக்குது, ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ் பார்த்துக்குது, ஹேண்டில்ஸ் மல்டிபிள் யூசர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்குது, கண்ட்ரோல்ஸ் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பார்த்துக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்ட். ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது நெட்வொர்க்கிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எல்லா ஷிப்ஸ்லேயும் இது ரிலேட்டட் கொஸ்டின் கேட்பாங்க. நெட்வொர்க்னாலே ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு, நான் என்னோட இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று, அதுக்கு எனக்கு ஒரு நெட்வொர்க்கிங் தேவைப்படுது இல்லையா? இப்போ தான் நம்ம இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது. இன்டர்நெட் தேவைப்படுது நெட்வொர்க்கிங் பர்பஸ்க்கு. அந்த நெட்வொர்க் எப்படிலாம் இருக்கலாம்? லேன், மேன், வேனுன்னு சொல்கிறோம். லேனுங்கிறது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்போ ஸ்மால் ஏரியா ஹவுஸோ ஆஃபீஸோ கனெக்ட் பண்ணுற லேண்டில் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். மேனுங்கிறது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், கவர்ஸ் சிட்டி ஆர் லார்ஜ் கேம்பஸ். வைட் ஏரியா நெட்வொர்க் கவர்ஸ் இன்னும் பெரிய இடைய கவர் பண்ணுறது இன்டர்நெட்ல. ஓகேவா? இது வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். வேறு எதெல்லாம் நெட்வொர்க் டிவைசஸில் நமக்கு முக்கியம்? ரவுட்டர், ஸ்விட்ச், மோடம், அப். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்குது. டேட்டாவை ப்ராப்பராக டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ரவுட்டர் பார்த்துக்கும். ஸ்விட்ச் என்ன பண்ணும், கனெக்ட் டிவைசஸ் வித்தின் எ லேன், அந்த லேனுக்குள்ளே இருக்க டிவைசஸை கனெக்ட் பண்ணுறது ஸ்விட்ச் பார்த்துக்குது. மோடம் அதே மாதிரி மாடுலேட்டர், டிமாடுலேட்டர் நம்ம இதை சொல்லுவோம். நெட்வொர்க் வீட்டில், நம்ம வீட்லேயும் மோடம்லாம் இருக்கும் இல்லையா, அது இன்டர்நெட்டோட நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவுறது மாடுலேட்டர், டிமாடுலேட்டர். அப்புங்கிறது என்ன சொல்கிறோம்னா, பேசிக் டிவைஸ் டு கனெக்ட் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் இன் எ நெட்வொர்க். அது அப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த டிவைஸ் இருந்தால் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸோட நெட்வொர்க்கில் நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு உதவுறது அப்புன்னு சொல்கிறோம். இந்த ப்ரோட்டோகால்ஸ் எதாவது இதில் நெட்வொர்க்கிங்கில் இம்பார்ட்டன்ட்னா டிசிபி ஐபின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன பண்ணுது, ரூல்ஸ் ஃபார் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆன் த எண்ட். ஒரு டேட்டா அனுப்பும்போது அது எப்படி போகிறதுக்கு இருக்கு இல்லையா, அது. ஹெச்டிடிபிங்கிறது ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வெப் பேஜஸில் இருக்கிறது. நம்ம HTML லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்போ வெப் பேஜஸில் எப்படி எழுதுவாங்க, HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. ஓகேவா? இதோட ப்ரோட்டோகால் இதுதான். ஓகேவா? வெப் பேஜஸ் நம்ம ஏதோ கேட்குறோன்னா HTTPன்னு இருக்கும். நீங்களே பாருங்கள் வெப்சைட்டில். இது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது ப்ரோட்டோகால் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ். ஓகேவா? இது 3 கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இது இம்பார்ட்டன்ட் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், இன்டர்நெட் எப்படி எவல்யூஷன் ஆச்சுன்னா, டிஎஸ்எல் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைனுன்னு வரும். அப்போ என்ன பண்ணுவோம், டெலிஃபோன் லைனோ இல்லை இன்டர்நெட்டை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபஸ்ட்டு டயலப் வந்துச்சு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் வந்துச்சு. ஓகேவா? இதில் முன்னாடி டயலப் இருக்குது. இந்த டயலப் வரும், அதுக்கப்புறம் தான் டிஎஸ்எல் வரும். ஓகே, டயலப் என்ன பண்ணும், எதனா ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் டிஎஸ்எல் வந்துச்சு. ஓகே, இதில் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். டெலிஃபோன் லைனும் யூஸ் பண்ண முடியும், இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். பட் டயலப்பில் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. எதனா ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் கேபிள் நெட்வொர்க் வந்துச்சு. கேபிள் டிவி லைன்ஸ் ஃபார் ஹையர் ஸ்பீட் தான் டிஎஸ்எல். அடுத்தது ஃபைபர் ஆப்டிக் கேபிள், இன்டர்நெட் வருது. இது என்ன பண்ணுது, லைட் யூஸ் பண்ணுது. ஃபைபர் கேபிள்ஸ், இப்போ நிறைய ஃபைபர் கேபிள்ஸ் இருக்குது. அதனால தான் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, வெரி ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிளாக இருக்குது. அப்புறம் இப்போ வைஃபை வந்துச்சு. வைஃபை ஒயர்லெஸ் ஃபிடிலிட்டின்னு அர்த்தம் அது எஃப்ஐனா. ஸோ ஒயர்லெஸ் இன்டர்நெட் இப்போ நிறைய நமக்கு வந்துருச்சு. இப்போ மொபைல் டேட்டா நமக்கே தெரியும், 3G 4G 5Gன்னு போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஸ்பீடை குறிக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை குறிக்கிறது, அது எல்லாமே இருக்குது. ஓகேவா? அடுத்தது சேட்டலைட் இன்டர்நெட் இல்லாமல் இப்போ வந்துச்சு. இன்டர்நெட் த்ரூ சேட்டலைட்ஸ் யூஸ்ஃபுல் இன் ரிமோட் ஏரியாஸில் இது யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வர்றது சேட்டலைட் இன்டர்நெட் இல்லாமல் வருது. அடுத்தது இமெயில், எலக்ட்ரானிக் மெயில், எனேபிள் சென்டிங் மெசேஜஸ் ஓவர் த இன்டர்நெட். ஓகேவா? அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்த்தோம், இன்டர்நெட் எவல்யூஷன் பார்த்தோம். இது டயலப்லேருந்து இப்போ நிறைய ஆயிடுச்சு. இப்போ 5G வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் இமெயில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புகிறோன்னா டக்குன்னு போய் சேருது இமெயில் மூலயமா. ஓகேவா? இமெயிலுங்கிறது எலக்ட்ரானிக் மெயில். ஸோ இதில் நம்ம டூனுக்கு அனுப்புகிறோன்னா அது அந்த பர்சனுக்கு கரெக்டாக போய் சேரும். சம்டைம்ஸ் அதில் சிசி பிசிசின்னு இருக்கும் இல்லையா, கார்பன் காப்பி, பிளைண்ட் கார்பன் காப்பி. இந்த பிளைண்ட் கார்பன் காப்பிக்கு அனுப்புறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
ஓகேவா? மத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதாவது ரெசிபியன்ட்ஸ் ஹிடன் ஃப்ரம் அதர்ஸ். அத தான் பிளைண்ட் கார்பன் காப்பி சொல்றோம். பட் இந்த கார்பன் காப்பில அனுப்புறவங்க எல்லாருக்குமே தெரியும். யார் யாருக்கு அனுப்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ங்கிறது அந்த பாடி நம்ம என்ன அனுப்புறோமோ அது. அதான் பாடி. த மெயின் மெசேஜ். இது சப்ஜெக்ட் பிரீஃப் டாபிக் ஆஃப் த இமெயில். எது அனுப்புறோம் ஷார்ட்டா இருக்கு. அட்டாச்மெண்ட்ஸ்ங்கிறது நம்ம எதை அட்டாச் பண்ணி அனுப்புறோம் அதுதான். நெக்ஸ்ட் இந்த சிசி, பிசிசி மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது பாப்புலர் இமெயில் சர்வீஸ் ஜிமெயில், யாஹூ மெயில், அவுட்லுக்லாம் இருக்கு. அதே மாதிரி வெப் 1.0, 1.2.0, 3.0லாம் இப்போ இருக்கு. இல்லையா? அந்த வெப் 1.0 ஃபர்ஸ்ட் வந்தது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்போ என்ன பண்ணுவோம்? ரீட் ஒன்லி வெப்சைட்ஸாக தான் அப்போ இருந்துச்சு நமக்கு. ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ், டைரக்டரிஸ் நம்ம ஜஸ்ட் அதுலேருந்து பார்த்து புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான். இந்த வெப் 2.0 என்னன்னா கரண்ட் இன்ட்ராக்டிவ் அண்ட் சோஷியல் வெப். நிறைய இங்கே இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஃபேஸ்புக், யூடியூப், விக்கிபீடியாலாம் வெப் 2.0 வந்தது. இந்த வெப் 3.0 இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறது. ஃபியூச்சர் இன்டெலிஜென்ட் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு வெப். ஏன்னா அந்த பர்சனுக்கும் இங்கே வந்து அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. அதை டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்கிறது. பிளாக் செயின் அந்த சென்ட்ரலைஸ்டு ஒரு ஆர்கனைசேஷனோ இந்த டீசென்ட்ரலைஸ்டு வந்தபோது இன்னும் அது டீப்பாக போனால் அதில் நிறைய இருக்குது அழகாக. ஓகேவா? அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியுன்ற மாதிரி அது அழகாக வரும். அது டீசென்ட்ரலைஸ்டு வெப்னா. ஓகேவா? இந்த பிளாக் செயின் ஆப்ஸாக இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சிஸ் நம்ம டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது நம்மளாலே பண்ணுற மாதிரி அது டீசென்ட்ரலைஸ்டு. அடுத்தது எம்எஸ் ஆஃபீஸுங்கிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஷூட்ஸ். இதெல்லாம் எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எது வேணால் கேட்பாங்க. ஓகேவா? அதில் இருக்க அந்த ரிப்பன் பற்றி அப்படின்னா என்ன, ஒவ்வொன்று பற்றியும் கேட்பாங்க. ஃபைல்னா என்ன, எல்லாமே. கொஞ்சம் எம்எஸ் வேர்டு, எக்ஸல் வீட்டில் டெஸ்க்டாப் இல்லை, பட் அதில் இருக்க ஒவ்வொன்றத்தையும் பார்த்துக்கோங்க. கேட்குறாங்க இப்போலாம். யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் அண்ட் எடிட்டிங் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கு எம்எஸ் வேர்ட் நமக்கு யூஸ் ஆகுது. எம்எஸ் எக்ஸல் வந்து நம்ம ஒரு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் இல்லையா? ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். நம்ம இதில் நிறைய என்ன பண்ணலாம், ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் இருக்கும். கால்குலேஷன், ஃபார்முலா, சார்ட்ஸ், டேபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். பவர் பாயிண்ட் மெயினாக ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸ்லைட்ஸ், அனிமேஷன், ஸ்லைட் ட்ரான்சிஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் ஆப் மொத்தமாக நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? டாக்குமெண்ட் எழுதுறதுக்கோ, ஒர்க் வித் டேட்டா அண்ட் கிரியேட் ப்ரெசன்டேஷன்ஸ் ஈஸிலி. இன்னும் அதில் நிறைய இருக்குது. அதெல்லாமும் தெரிஞ்சுக்கோங்க. எம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும், மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மால்வேர் அட்டாக்ஸ் இல்லை சைபர் அட்டாக்ஸ் எதுனாலும் சரி, இது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தெரியாமல் வெளி ஆளுங்களால நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை எடுக்கிறதுக்காகவோ இல்லை வேற எதனா ஒரு ரீசனுக்காகவோ அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது. அது என்ன, அது எதை அஃபெக்ட் பண்ணுறது? நம்ம டேட்டாவை அஃபெக்ட் பண்ணுது, நம்ம ப்ரோக்ராம் அஃபெக்ட் பண்ணுது, ஒரு நம்மளோட ஏதோ ஒரு ப்ராசஸாக அதை அஃபெக்ட் பண்ணுது. அதுதான். ஓகேவா? இது வைரஸாக இருக்கலாம். வைரஸ் எப்படி வரும்? அட்டாச்சஸ் இட் செல்ஃப் டு ஃபைல்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். வார்ம்ஸ் என்ன பண்ணும்? ஸ்ப்ரெட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் வித்தவுட் நீடிங் எ ஹோஸ்ட் ஃபைல். அதுவே வார்ம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஃபைல்ஸை வந்து இன்டரப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு இருக்குது. ட்ரோஜன் ஹார்ஸ் எப்படி இருக்குன்னா, அது நம்புற மாதிரியே ஒரு பேங்க் வெப்சைட் இருக்கும். பட் ஆக்சுவலாக அது கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறது. ரான்சம் வேர் என்ன பண்ணுவாங்க? இது வேணும்ட்டே பண்ணுறது. அவங்க பிளாக் பண்ணிட்டு ஒரு பணத்தை டிமாண்ட் பண்ணுறது. அது அன்லாக் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஸ்பைவேர்னா என்னென்னா, நமக்கு தெரியாமையே நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை எடுத்து ஸ்பை வேலை பார்க்குது. அதான் மற்றவங்க கிட்ட கொடுக்குது. அந்த க்ரைம் பண்ணுற பர்சன்ஸுக்கு கொடுக்குறது. அதான் எப்படி இதில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதோ, ஃபயர்வால் யூஸ் பண்ணுறதோ, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஸ்ட்ராங் செக்யூர் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இந்த சைபர் அட்டாக் கொஞ்சம் நிறைய படிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அது டெப்த்தாக படிக்கணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சைபர் அட்டாக் தனியாக எல்லாத்தையும் நிறைய இருக்குது. ஒரு 10, 12 இருக்குது. அது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியா. நிறைய மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. முதல்ல ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் வந்துச்சு, நிறைய இருக்குது. ஸ்வயம் பிரபா மொத்தம் இப்போ 40 டிடிஎச் சேனல்ஸ் இருக்குது. என்பிடிஎல் நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் பார்த்துக்கிறாங்க. பாட்ஷாலா நிறைய பிஜி புக்ஸ்லாம் பார்த்துக்கிறது. பிஜி பாட்ஷாலா பிஜி டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்துப்பாங்க. இதுலேயே பிஜி பாட்ஷாலா இருக்குது. இவங்க பிஜி போஸ்ட் கிராஜுவேட் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. தீக்ஷா அதே மாதிரி நிறைய டீச்சர் ட்ரைனிங் அண்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்க்கு உதவுது. என்கேஎன் நேஷ்னல் நாலேஜ் நெட்வொர்க் வந்து ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி கொடுக்குது. நேஷ்னல் அகாடமிக் டெபாசிட்ரி வந்து நம்ம நிறைய டிஜிட்டலாக சர்டிஃபிகேட் ஸ்டோர் பண்ண உதவுது. நேஷ்னல் அகாடமிக் டெபாசிட்ரி. இந்த ஐசிடி இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது நம்பர் சிஸ்டம். கண்டிப்பாக நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் நமக்கு ஒரு கொஸ்டின் அது கேட்குறாங்க. ஸோ நம்பர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 4 இருக்கும். இதுதான் பைனரி, டெசிமல், ஆக்டல், எக்ஸாடெசிமல் 4 இருக்கும். பைனரினா 2, டெசிமல்னா 10, ஆக்டலோட பேஸ் 8, எக்ஸாடெசிமலோட பேஸ் 16. இந்த 4 கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 2னா இது 0,1, 0 to 9, இது 0 to 7. இது வந்து எக்ஸாடெசிமலை பொறுத்த வரைக்கும்
9 வரைக்கும் நம்பர் வரும். 10க்கு மேல ஆல்ஃபபெட்ஸ்ல வரும். 10 to 50 நீங்க எப்படி இருக்கோ ஆல்ஃபபெட்ல இருக்கும். ஓகேவா? இது நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். நம்பர் சிஸ்டமுக்கு. அது ஒரு 50 மினிட்ஸ் இருக்கும். அது கம்ப்ளீட்டா பாருங்க. கண்டிப்பா ஒரு மார்க் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ, இத கம்ப்ளீட்டா அந்த வீடியோவ பாருங்க. ரொம்ப ஈஸி. ஒரு 5 மாடல் இருக்கு. அவ்வளோதான். அதில தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கன்வர்ஷன்ஸ் தெரியணும். இதில பைனரி டூ டெசிமல், டெசிமல் டூ பைனரி, இல்ல ஆக்டலுக்கு மாத்த, ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்த எப்படி வேணா நமக்கு கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதுலயே நமக்கு அடுத்தது அடிஷன் கேட்குறாங்க. ஓகேவா? பைனரி அடிஷன் வரும், இல்ல ஆக்டல் அடிஷன் வரும். அந்த மாரி வரும். இது கொஞ்சம் டீட்டெயில்டா படிங்க. ஓகேவா? பட் எதெல்லாம் வரும்னு நான் சொல்றேன். அடிஷன் கண்டிப்பா வரும். ஓகேவா? அடிஷன், ஆக்டல் அடிஷன் அதெல்லாம் நான் அதில எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவ போய் பாருங்க. அடுத்தது சப்ட்ராக்ஷன் அதிலேயே பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நெகட்டிவ் நம்பர்ஸ்ல வச்சுட்டு நமக்கு வரும். இதில ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட்ன்னு இருக்கும். நெகட்டிவ் நம்பர்ஸ்ல வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு இத மாரி நம்ம மாத்திக்கணும். ஓகேவா? இத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நீங்க அத பாருங்க. இன்னொன்னு நம்பர் சிஸ்டம் நமக்கு இருக்கிறதுனா, டெசிமல் நம்பர்ஸ் இந்த மாதிரி நமக்கு வரும். ஓகேவா? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இது ஒரு தடவ பொறுமையா நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, இத கண்டிப்பா பண்ணிடலாம். ஸோ இந்த மாரி ஒரு 5 மெத்தட் தான் நமக்கு நம்பர் சிஸ்டம்ல இருக்கு. ஒண்ணு நார்மல் கன்வர்ஷன் வரும். இல்லன்னா அதில அடிஷன், சப்ட்ராக்ஷன்ல வரும். இல்லன்னா நமக்கு நெகட்டிவ்ல வரும். நெகட்டிவ் நம்பர்ஸ் குடுப்பாங்க. இல்ல டெசிமல்ல வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் இதுக்கு நம்பர் சிஸ்டம்க்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகே. நான் கம்ப்ளீட்டா இது வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. YouTubeல இருக்கு. நம்பர் சிஸ்டம்னு போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அத கம்ப்ளீட்டா போட்டு பாருங்க. கண்டிப்பா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டம் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். எதெல்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் 15 டேஸ் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் நீங்க சேரணும்னா, கண்டிப்பா உங்க மார்க் ஸ்கோர் பண்ண நாங்க பண்ணியிருக்க இந்த பிளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நீங்க சேரணும்னா தாராளமா சேரலாம். நமக்கு ஈவினிங்ல கிளாஸஸ் இருக்கும். கிளாஸ் ஃபீஸ் 1299 ஜூன் 2லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 8:30 to 9:30 நமக்கு இருக்கும். இல்ல மேம் எனக்கு லைவா அட்டெண்ட் பண்ண முடியலனாலும் இட்ஸ் ஓகே. ஆப்ல நம்ம என்ன கிளாஸ் பண்ணாலும் அது ரெக்கார்டட் வீடியோஸா அவைலபிளா இருக்கும். எப்ப வேணா நீங்க பார்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு டெஸ்ட் கோர்ஸும் கிடைக்கும். இதுல சிபிடி மோட்ல நீங்க ஒரு 500+ எம்சிக்யூஸ் கண்டிப்பா பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு இது எல்லாம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஓகேவா? ஸோ இனிமேப்பட்டு ஜூன் 1 ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்ராக் பண்ணாம ப்ராப்பரா ஃபோக்கஸ்டா டைம் ஒதுக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, இதுவே நம்ம ஆக்சுவலா லேட்டு தான். இனிமேப்பட்டு கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.